மிடில் கிளாஸில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சொந்த வீடு கட்டுறதுன்றது எவ்வளோ பெரிய கனவுன்னு. இந்த படத்தோட கதையை தாண்டி இந்த படத்துலேருந்து நான் பர்சனலாக எடுத்துக்கிட்ட ஒரு 2 டேக்அவே என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே அவனோட எல்லா கஷ்டத்துலேயும் கூட இருந்து ஆறுதல் சொல்லி அவனை நல்லா புரிஞ்சு வச்சிட்ருக்கிற அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஐஷு. அவளை ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டைமில் வந்து மீட் பண்ணுறான். 2 பேருக்குமே மனசுக்குள்ளே காதல் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு தயக்கமும் இருக்கும். ஏன்னா சித்தார்த்துக்கு வந்து பொண்ணுலாம் பார்த்து என்கேஜ்மெண்ட் வர போயிருப்பாங்க. ஸோ அதனாலேயே 2 பேரும் காதலை சொல்லாமலே பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வரும். அவங்களோட ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்து இப்போ விட்டால் இதுக்கப்புறம் லைஃப்பில் சொல்லவே முடியாதுன்னு சித்தார்த் ப்ரப்போஸ் பண்ணிடுவார். அந்த பொண்ணும் ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம லைஃப்லேயே அந்த ஐஸ்கிரீம் வண்டி மாதிரி நமக்கு பிடிச்ச அந்த லைஃப்க்கு போகிறதுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கிடைக்கும். ப்ளீஸ் கிராப் இட் அட் எனி காஸ். இப்படி தான் இன்னொரு சீனில் காலேஜ் அட்மிஷன் அப்போது எவனோ ஒருத்தன் ஐடியில் தான் ஃப்யூச்சர் இருக்குன்னு சொன்னான்னு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு ஐடி சூஸ் பண்ணிடுவான். ஐடிக்கு தான் ஃப்யூச்சர் இருக்குது, ஐடியில் நமக்கு ஃப்யூச்சர் இல்லைன்னு அவன் ரியலைஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 35 வயசு அவனுக்கு ஆயிரும். பட் ஆனாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன்னு 35 வயசில் அவன் கரஸ்பாண்டன்ஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறான். அப்படியே ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்து ப்ராக்டிக்கலாக அந்த வேலையை கற்றுக்கிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவார் சித்தார்த். நமக்கும் சில நேரம் இந்த கெரியர் செட் ஆகலையோ, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கடைசி வரை செய்யாமலே விட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு சில ரெக்ரெட்ஸ் இருக்கும். அது 30 வயசோ 40 வயசோ நீங்கள் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதில் சின்சியராக ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது ஒரு நாள் நடந்துடும்.